நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 70 டேட்டு 8th May 2026. இது என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. ஹாய், திஸ் இஸ் பலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் டேரக்ட் ஸ்டாக்கு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் யூ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது மூணுமே சேர்த்து நான் ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs. இப்போ நான் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,36,235. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,13,200 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 77,000 கிட்ட இருக்குது. டே ப்ராஃபிட் 658. இது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நான் சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸாக தான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதால பிகினராக இருக்கும்போது டேரக்ட் ஸ்டாக்கை விட நீங்கள் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மினிமம் 1 year இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கு, யூ ஸ்டாக்கில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ பார்க்கலாம். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிஐ, வழக்கம் போல் ஏஜிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 14,306 கிட்டே இருக்குது. இன்றைக்கி அது ஒரு 2 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. அப்புறம் பெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,331.75 இருக்குது. இன்றைக்கி ஒரு 75 கிட்டே ஏறி இருக்குது. அப்புறம் லாரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9,977 கிட்டே ஏறி இருக்குது. இன்றைக்கி ஒரு 225 கிட்ட டே ப்ராஃபிட்டில் ஏறி இருக்குது. அப்புறம் டாடா பவர் ஒரு 6,311, இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 55 rupees கிட்ட இறங்கியிருக்கு. இது நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ மைனஸில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 1,695 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி அது ஒரு 399 கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் ரிலாக்ஸ் ஒரு 1,539 கிட்ட இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 6 rupees ஏறி இருக்குது. அப்புறம் ஐடிசி ஒரு 1,333 கிட்ட இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 53 கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் இது ஒரு 774 கிட்ட இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு 2.40 கிட்ட இறங்கியிருக்கு. இது நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு கோடி சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பிகினராக இருக்கவங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட் பற்றி நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்ஸில் லார்ஜ் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் இது சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டே 1 நான் 1 crore சேலஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 1,79,236 வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எஸ்ஐபி மூலமாக. இன்றைக்கி அது ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,199. ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஒரு 2,14,435. டே சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 796 rupees கிட்ட ஏறி இருக்குது. இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22 rupees கிட்ட இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 729 rupees ஏறி இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 81 rupees கிட்டே இருக்குது. குவாண்ட் மல்டி செட் பார்த்தீங்கன்னா ஒரு 7.66. இதில் நான் காட்டுற எதுவுமே ஃபண்டும் சரி ஸ்டாக்ஸும் சரி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா 2021 இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஆவரேஜ் பண்ணது எல்லாமே டிஃபராக இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நெகட்டிவ்லேயும் போக சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி லாஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவுமே போகாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட்ஃபோலியோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும். 1000 ஸ்டார்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2,14,000 கிட்டே இருக்குது. இது நான் எஸ்ஐபி மூலமாக தான் நான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்கும், தென் ஸ்மால் கேப், அப்புறம் மிட் கேப்பு. இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லார்ஜ் கேப்பில் ஒரு 62%, ஸ்மால் கேப்பில் ஒரு 23.93, மிட் கேப்பில் ஒரு 13. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கெட்டில் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு என்னோடய வீடியோ வந்து ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்து நீங்கள் அதிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கற்றுக்க முடிஞ்சால் அதுலேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் காட்டுற நான் பிளாட்ஃபார்ம் எதுவுமே பார்த்தீங்கன்னா பையிங் நான் எதுவுமே சஜஸ்ட் பண்ணலை. நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். எதுவும் ப்ரொமோஷனும் எதுவும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட் மைல் ஸ்டோன் 5 lakhs வந்து நம்ம ரீச் பண்ணுமா இல்லையா அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
இதுதான் என்னோட டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $435.52. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $644.77 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு $209.25 கிட்ட இருக்குது. இதுதான் என்னோட டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நான் இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் ஓவரால் வேல்யூ. டே சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $0.67 கிட்ட பார்த்தீங்கன்னா நேற்று மாறி இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க யூஎஸ் ஸ்டாக்ஸில் இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷனில் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மோஸ்ட்லி யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். அதனால் நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இது ஏறுமோ அந்தளவுக்கு இது இறங்கவும் செய்யும். இப்போ இது யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நம்ம இந்தியன் வேல்யூவில் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 38,000. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 60,700 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் ஒரு 22,681. இதுதான் என்னோடய டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இப்போ இது மூணுமே சேர்த்து நான் உங்களுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ எவ்வளோன்னு சொல்லிடுறேன். டைரக்ட் ஸ்டாக்கு, டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்ஸு. இதில் சேர்த்து எவ்வளோ சொல்லிடுறேன். ப்ளஸ் ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் ரீச் பண்ண நமக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது இல்லை எவ்வளோன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவோடது. இந்த 2,13,000 பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்கு, 2,14,000 டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு, இந்த 60,000 பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ. இது மூணுமே சேர்த்து நம்ம 4,87,000 கிட்டனா இருக்குது நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் சேர்த்து. இதில் நம்ம ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ண நமக்கு இன்னும் ஒரு 13,000 கிட்டே இருக்குது. அதுவும் நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு என்னோட அடுத்தடுத்த மைல்ஸ்டோன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது நீங்கள் ஜஸ்ட் எஜுகேஷனலாக மட்டும் பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம நீங்களும் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஸ்டாக் பிக் பண்ணுறது அப்படின்றத வீடியோ நான் போடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பிக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.